திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே வாழ்கின்ற உயிர்கள் அத்தனையும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் காலையில் நாள்தோறும் துயில் எழுந்தால் நற்சிந்தனைகளோடு எழுந்து நல்ல அறிவார்ந்த அருளாளர்களுடைய சொற்களை எல்லாம் கேட்டு அகமகிழ்ந்து நீங்கள் நல்ல சொற்களையே பேசி நல்லதையே செய்வீர்களேயானால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். அல்லல் அகலும், வளமாக வாழலாம். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இந்த மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று நான்காம் திருமுறையிலே திருவொற்றியூர் என்னும் திருத்தலத்தினை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். அடியார் பெருமக்களே, நேற்று நாள் திருவொற்றியூரை பற்றி சிந்தித்து பெருமானை மகிழ்ந்தோம். நாவரச பெருமான் திருவொற்றியூர் திருக்கோயிலை உற்று அடைந்து அவரை வணங்கி உட்புகுந்து தொண்டருடன் உருகி வலங்கொண்டு அடியாரது கருணாமம் வைப்பாரை கைதொழுது முன் விழுந்து தொழுது ஆர்வமிக்க நிலம் தோய்ந்து எழுந்து அங்கமெல்லாம் பரவசத்தின் முகிழ்ந்து விழிநீர் பொழியே விதிர்புற்று விம்மி எழுதாத மறைவழித்த எழுத்தறியும் பெருமானை பாடி அருளியது விருத்தங்களிலே இது ஒன்று. நான்காம் திருமுறை திருநேரிசை. இந்த பதிகம் 45வது பதிகம். நான்காம் திருமுறையில் 45வது பதிகம். இதில் 3வது பாடலை பெருமானிடத்திலே நாம் விண்ணப்பிக்க வேண்டும். பாடலை முதலில் காண்போம். தானத்தை செய்து வாழ்வான் சலத்துளே அழுந்துகின்றீர், வானத்தை வணங்க வேண்டில் வம்மின்கள் வல்லீரே. ஞானத்தை விளக்கை ஏற்றி நாடி உள் இறகு வல்லர், ஊனத்தை ஒழிப்பர் போலும் ஒற்றியூர் உடைய கோவே என்று பாடுகிறார். அதாவது கொடை வழங்குதல் யாருக்கு கொடுக்கணும்? தகுதியுடையவர்களுக்கு கொடுக்கணும், தக்கவர்க்கு கொடுக்கணும். பல கொடைகளை தக்கவர்க்கு வழங்கி வாழும் பொருட்டு, அதாவது வாழும் பொருட்டு பலவிதமான சஞ்சலம் துன்பம், பலவிதமான துன்பங்களிலே அழுந்தி மன அலைவுற்று, மனதானது அலைவுறுகிறது. அந்த அலைதலை உற்று நிற்கின்ற நீங்கள் சஞ்சலமற்ற வாழ்வு வாழ வேண்டுமா? வாருங்கள். சஞ்சலமற்ற வாழ்வு தருகின்ற அருள்வெளியை உடைய வணங்குவதற்கு ஆற்றலை உடையராயின் வாருங்கள். சிவஞானமாகிய தீபத்தை ஏற்றி ஆராய்ந்து அனுபூதியிலே கண்டு சிவானந்தத்தை நுகரவல்ல அடியார்களுடைய பிறவிப் பிணியை அடியோடு கழித்து வீடு வேற்றினை நல்குவேன். யாரு? ஒற்றையூர் பெருமான். தானம்னே கொடை யாருக்கு கொடுக்கணும்? தகுதியுடையாருக்கு கொடுக்கணும். சலம் என்பது சஞ்சலம் என்றால் துன்பம், அசைவு, வருத்தம். இந்த உலக வாழ்க்கை வானத்தை என்று சொல்றார். அருள்வெளி, வானம் என்பது இங்கே அருள்வெளி. அருள்வெளியை
அதாவது இன்ப வெளியை வல்லீராயில் வம்மின்கள். சிவஞானத்தை நீங்கள் அருந்த வேண்டுமா? சிவானுபவத்தை அனுபவிக்க வேண்டாமா? ஆக விளக்கு என்று சொன்னார் சிவஞான தீபத்தை. நாடுதல், ஆராய்தல், ஆகம அளவையினாலும் அனுமான அளவையினாலும் ஆராய்தல், இரண்டு வகையினாலும் ஆராய்ந்து நாடி என்ற சொல்லை அமைத்தார். அதனாலே அனுமதியிலே அனுமானத்தை விளணும், சிவானந்தத்தை. பாடலை பாடி மகிழ்வோம். தானத்தை செய்து வாழ்வான் சலத்துளே அழுந்துகின்றீர், வானத்தை வணங்க வேண்டில் வம்மின்கள் வம்மின்கள் வல்லீராயில் ஞான விளக்கத்தை ஏற்றி நாடி உள்வீர் என வல்ல வானத்தை ஊனத்தை ஒழிப்பர் போலும். ஊனம் என்பது என்ன? பிணி, பிறவி பிணியை ஒழிப்பார் யாரு? ஒற்றையூருடைய ஊனத்தை ஒழிப்பர் போலும் ஒற்றையூருடைய கோவே. திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, வாருங்கள் வாருங்கள், நாம் திருவொற்றையூர் செல்வோம். அப்பர் பெருமான் எப்படி ஊனத்தை ஒழிப்பர் போலும் என்று சொன்னாரே போல நம்முடைய ஊனத்தையும் நம்முடைய பிறவி பிணியையும் ஒழித்துமாறு பெருமானை வேண்டி பேரருள் பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், வாழ்விப்போம், மகிழ்வோம், மகிழ்விப்போம், அனைவரையும் வாழ்விப்போம். பெருமானுடைய பேரருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்களிருந்து விடைபெறுபவர்